கடந்த 27ஆம் தேதிக்கு பிறகு கவின் படுகொலையை நியாயப்படுத்தி எந்தெந்த சமூக வலைத்தளங்களில் யாரெல்லாம் பதிவு செய்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் உடைய உண்மையான முகவரியை கண்டு அறிந்து அவர்கள் அனைவரையுமே இந்த கொலை குற்றத்தில் ஈடுபட்டவர்களோடு அவர்களையும் குற்றவாளிகளாக சேர்த்து விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோளாகும். கொலையும் செய்துவிட்டு சமூக வலைத்தளங்கள் அல்லது வேறு ஏதாவது இருந்து யாராவது ஒரு பொது நலமா இருக்கக்கூடியவர்கள் விமர்சனம் செய்கின்ற பொழுது இப்பொழுது இந்த பரிதாபங்கள் என்று ஒரு சமூக வலைத்தளத்தில் கோபி சுதாகர் 2 பேரும் அவர்கள் எதை யார் எந்த சாதியையும் குறிப்பிடவில்லை. பொதுவாக மிளகாப்பொடியை தூவியது வீரமா என்று கேட்டார்கள். ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டது தவறா அல்லது முற்பட்டது தவறா என்று கேள்வி கேட்டு அவர்களுடைய பாணியிலே அவர்கள் விமர்சனம் செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களை மிரட்டுகிறார்கள். நடிகை கஸ்தூரியை மிரட்டுகிறார்கள். யாரெல்லாம் இந்த சம்பவத்தை கண்டிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் வெளிப்படையாக கண்டிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமானதும் அவர்களை கண்டிப்பதல்ல, அவர்களை எல்லாம் அச்சுறுத்தக்கூடிய ஒரு போக்கு இருக்கிறது. இது எங்கே போய் முடிய போகிறது? தமிழ்நாடு அரசு இதில் ஏன் வேடிக்கை பார்க்கிறது? தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏன் காவல்துறையை தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டு இந்த சம்பவத்தை இதே போல உடுமலை சங்கர் படுகொலை செய்யப்பட்ட போது நீங்க ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தீங்க, எல்லாம் பண்ணீங்க. இப்போ ஆளுங்கட்சியா இருக்கிற போது ஏன் இதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிப்பதற்கு கூட முன்வர மறுக்கிறீர்கள்? எனவே யார் இதுல தலையிட்டாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, தமிழ்நாட்டில் இது போன்று இனிமேல் ஒரு சம்பவம் எந்த ஒரு இளைஞருக்கு நடக்கக்கூடாது. நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கடந்த 2021க்கு பிறகு தென் தமிழகத்தில் தொடர்ந்து அப்பாவிகளாக இருக்கக்கூடியவர்கள், படித்த இளைஞர்கள் எதுவுமே இல்லாம எந்த காரணம் இல்லாம கொலை செய்யக்கூடியதெல்லாம் தடுத்து நிறுத்தணும். அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சமாவது மனிதநேயத்தோடு அந்த இளைஞர்களுக்கு கிராமந்தோறும் சென்று அறிவுரைகள் வழங்க வேண்டும் என்றெல்லாம் பேசியிருந்தேன். ஆனால் 30 வழக்கறிஞர் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் போய் ஒரு மீடியாவில் வந்ததுன்னா அவங்கள மிரட்டுறாங்க, உருட்டுறாங்க, அவங்களையும் வெட்டி போடும் குத்தி போடுனா அப்ப அவங்களுக்கு என்ன முத்திரை குத்துறது? எந்த விதத்துல நியாயம்? மீடியா அவங்க செய்யறாங்க, அது நம்மளுக்கு விருப்பம் இருக்கலாம், விருப்பம் இல்லாம இருக்கலாம், அவங்க கொஞ்சம் எக்ஸஸா இருக்கலாம், அது வேறு பிரச்சனைகள். மீடியான்னு சொன்னாலே எல்லாமே உப்பு சப்பு எல்லாமே இருக்கும், கொஞ்சம் கூட தான் இருக்கும். ஆனா அதுக்காக கொலை மிரட்டல் விடுறதுல எந்த விதத்துல சரியா இருக்க முடியும்?